முதியோர் மாற்றுத்திறனாளிகள் கணவரை இழந்தவர்களுக்கு மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை பார்த்து வருகிறோம். மேலும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்த சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் சேர்த்து வழங்கப்பட்டிருப்பது குறித்து உங்களுடைய கருத்து? வரவேற்கத்தக்க ஒரு விடயம். என்ன, மாற்றுத்திறனாளிகள், முதியோர், கைம்பெண்கள் அவங்களுக்கும் இந்த 2000 ரூபாய் அந்த சம்மருக்கு கொடுத்தார் இல்லையா, கோடை காலத்துக்கு, அந்த மகளிர் உரிமை தொகையோடு அதே மாதிரி தங்களுக்கும் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ன்ற அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்பை முதலமைச்சர் நிறைவேற்றிருக்கிறாரு. வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஏன்னா நம்ம பாக்குறோம், இந்த மாற்றுத்திறனாளிகள் ஆகட்டும் அல்லது ஓய்வூதியம் பெறக்கூடியவர்களாகட்டும், அவங்கெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த பிற்பகுதியில பாத்தீங்கன்னா 60-65 வயசுக்கு அப்புறம் கூட பல இடங்களில் செக்யூரிட்டியாகவும் ஏதோ வெயில நின்றுட்டு உழைக்கக்கூடியவங்களாகவும் இன்னைக்கும் இருக்கிறாங்க. அவங்களை கண்டுகொள்ளப்படாத ஒரு செக்மெண்டாவே அது இருந்துச்சு. எங்களை போன்றவர்கள்லாம் அவங்களுடைய வாக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12% அந்த அளவுக்கு இருக்கிறாங்க பாப்புலேஷன்ல. ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு வெளிநாடுகள்ல இருக்கிற மாதிரி ஒரு ஒரு உதவித்தொகையோ அல்லது அவங்கள தாங்கக்கூடிய எந்த விதமான நலத்திட்டங்களும் இல்லை. இங்க என்னன்னா தமிழ்நாட்டு அரசு ஓரளவிற்கு சமூக பாதுகாப்பு திட்டம் அப்படின்ற அடிப்படையில அவங்களை எல்லாம் உள்ளடக்கி ஒரு ஓய்வூதியத்தை கொடுக்குது. அப்படியாப்பட்டவங்களை அதோட சேர்த்து இந்த 2000 ரூபாயும் கொடுக்கறது அப்படின்றது வரவேற்கத்தக்க ஒரு விடயமா நான் பாக்குறேன். மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம் தான். அதே மாதிரி மீனவர்களுக்கு கொடுக்கணும் கட்டாயம், அதுவும் அவர் கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் இந்த தேயிலை விவசாயிகளுக்கு அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறாரு. எல்லாம் வரவேற்கப்படக்கூடிய ஒரு விடயம் தான். இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஐயநாதன். முதியோர் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியத்துடன் சேர்த்து 2000 ரூபாய் சிறப்பு நிதியாக வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. விளிம்பு நிலையில் உள்ள 37,79,000 பேருக்கு சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வழங்குகிறது. எப்படி உரிமை சார்ந்த விஷயங்களில் எல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதெல்லாம் கூட இருந்திருக்கிறார்களோ, எங்களுடைய உரிமைகளை புரிந்து அதற்கான விஷயங்களை தொடர்ந்து முன்னெடுத்திருக்கிறார்களோ, அதுபோன்று பொருளாதார சுதந்திரம் எவ்வளவு முக்கியம் என்பதை மனதின் ஆழத்திலிருந்து புரிந்து முதியோர் மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண் உள்ளிட்டோருக்கு மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விளிம்பு நிலையில் உள்ள 37,79,000 பேருக்கு இந்த சிறப்பு நிதியானது 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளின் வங்கிக் கணக்கில் 3500 ரூபாயாக வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல பராமரிப்பு உதவித்தொகை பெறும் மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்களுக்கு 4000 ரூபாயாக வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம் என முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சிறப்பு நிதி குறித்து முதியோர் மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண் ஆகியோருக்கு மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விளிம்பு நிலையில் உள்ள 37,79,000 பேருக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதியாக வரவு வைக்கப்பட்டிருக்கிறது.